இந்த டிவிக்கு கட்சிக்காரங்களை எதுக்கு ஜெயிக்க வச்சோன்னாங்க சொல்லு. கோடான கோடி பெண்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இளைஞர்கள்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி நாங்கள் ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் போட்டு குழந்தைங்க கொண்டு நாங்கள் ஓட்டு கேட்க வச்சோம். ஏன் குழந்தைங்க கொண்டு உங்களுக்கு ஓட்டு கேட்டு வச்சு ஜெயிக்க வச்சு போய் சட்டசபையில் உட்கார வச்சு ஒரு முதல் அமைச்சர்னு அந்தஸ்தை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஎம்கே கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஏங்க அவங்க ஊழல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணலை, அது சட்டம் பார்த்துக்கும். சட்டசபையில் மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றத்துக்காண்டி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் செயல்படுத்தலைன்னு ஒரு டீசெண்டாக பேசணும். இந்த ஆதவ அர்ஜுனன் இருக்காருல்ல, மூஞ்சி ஃபுல்லாக வாய் தான் இருக்குது. எங்கே தோட்டாலும் எந்த அமைச்சர் பேசினாலும் இவர் எந்திரிச்சுக்கிறாரு இமயமலையாட்டம். அவங்க டிஎம்கே கூட தானே நீங்கள் பயணிச்சிங்க, நீங்கள் பயணிச்சிங்களே, அப்போது நீங்களும் ஒரு ஊழல்வாதி தானே. நீங்கள் என்ன நீங்கள் புதுசாக ஒரு கட்சி அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த ருத்ரவை தாண்டவம் ஆடுறீங்க? எதுக்கு ஆடுறீங்க நான் கேட்குறேன். ஒரு அளவு தாங்க, பழமொழியே இருக்குது, அளவோடு ஆடுங்க. அளவு மீறி ஆடினீங்கன்னா அமிர்தமும் நெஞ்சும். அது உங்களுக்கு நஞ்சாதான் முடியும். நான் சொல்லுறேன், நான் யாருக்காக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இருங்க. நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கணும், ஆட்டம் கட்டி ஆடக்கூடாது. என்ன மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் டிவிகே கட்சியில் சரி, நீங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஓகே. அந்த 2,50,000 வருமானத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் சிலிண்டர்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். சரி, நீங்கள் ஆனால் சொன்னது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6 சிலிண்டர் அப்படின்னு தான் சொன்னீங்க. அதையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அதையும் சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச பஸ், நீங்கள் மாநகரத்துக்குள்ளே தான் இலவச பஸ், அதையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன தங்க மோதிர திட்டம் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குன்னு சொன்னீங்க, இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் சொன்னீங்க, அதையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். 2,500 காசு, இப்போது 1000 காசு தான் எங்களுக்கு வந்துட்டுருக்கு, அதையும் நாங்கள் சகிச்சுட்டு தான் இருக்கோம். என்ன டேஸ்க்கு அங்கே போய் இவ்வளோ கற்றுக்கத்துறீங்க? கரண்ட்டு பில்லு எகிரிட்டு போயிட்டுருக்கு, அதையும் நாங்கள் சகிச்சுட்டு தான் இருக்கோம். அவங்க ஊழல் பண்ணாங்கன்னா நீங்கள் பில்லு மேலே பில்லாக போட்டு அது மூலமாக சம்பாதிச்சிட்ருக்கீங்க. என்ன அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்க, இவ்வளோதான் வித்தியாசம். போய் அங்கே போய் கத்துறதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ அதை கேட்டு சட்டசபையில் பேசி அதுக்கான ஃபண்டை வாங்கி கொடுத்து எங்களுக்கான சேவையை நீங்கள் செய்யுங்க. நம்ம அண்ணன் சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் உங்கள் சர்வெண்ட்டுன்னு. அப்போ நீங்கள் சர்வெண்ட்டு தானே, சர்வெண்ட் என்ன பண்ணணும்? மக்களுக்கு வேலை செய்யணும்ல. அங்கே கூட எதுக்கு சண்டை போட்டு உங்களுடைய பழைய சண்டை சச்சரவுனா வெளியே போய் வச்சுக்கிறேன். சட்டசபையில் பார்க்க முடியுதா சொல்லு பாப்போம்? கோவம் தான் வருது. சட்டசபையை சண்டை சபையாக மாற்றாமல் மக்களுக்கான சட்டசபையாக பார்த்து பேசுங்க.